வெல்கம் டு ரூப்ஸ் ஹனி கிச்சன். நான் உங்கள் ரூபினி. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சூப்பர் ஸ்நாக்ஸ் வெஜ் நக்கெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் சீரகத்தை போட்டு இது தாளிச்சிக்கலாம். சீரகம் ரொம்ப பொரியக்கூடாது. இப்போ நம்ம வெட்டி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். 4 பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துருக்கேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் பட்டாணி, ஸ்வீட் கார்ன், கேரட் இந்த 3 சேர்ந்து 1 கப் இருக்கும். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் 50-50 கிராம் கிட்ட இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இப்போது காய் வேகிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன். இதை இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீனி போட்டுக்கோங்க. இப்போ இதில் பன்னீர் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் பன்னீரை இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன், இதை இப்போ இதில் சேர்த்துடலாம். இந்த பன்னீர் போட்டால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் பன்னீர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 3 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதையும் சேர்த்து இதோட நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி எதுவும் சேராமல் இதை நல்லா கிளறி கிண்டி விட்டுருங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இதில் ஒரு 4 ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பிரெட் க்ரம்ஸ் சேர்த்த பிறகு இதை ரொம்ப நம்ம கிளற வேணாம், ஏன்னா அடி பிடிச்சிரும். டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆறட்டும். நல்லா ஆறுனதும் இப்படி கையில் தொட்டு பாருங்கள், இது கொஞ்சம் உருட்டுற பதத்துக்கு வந்திருக்கும். இப்போ இதை பேன்லேருந்து நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லாட்டி நம்ம இந்த பிளாஸ்டிக் கவர் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த மசாலாவை வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப் பண்ணிவிட்டு நல்லா இதை மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை. இது 1 ஹவர் கிட்ட ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். ஏன் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோன்னா அப்போ தான் மசாலா நல்லா செட் ஆகும். நம்ம பொரிக்கும் போது மசாலா வெளியில் வராமல் இருக்கும். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் மைதா மாவு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. ஒரு 3/4 கிளாஸ் கிட்ட தண்ணி ஊற்றினா போதும், கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இதை கலந்து வச்சுக்கோங்க. இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு 4-5 ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி கையிலேயே க்ரஷ் பண்ணி விடுங்க. மிக்சிலையும் போட்டு எடுக்கலாம். மிக்சியில் போட்டால் ரொம்ப பவுடர் ஆகிடும், அப்போ நம்மளுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் கிடைக்காது. அதனால் சும்மா நீங்கள் கையிலேயே இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்ருங்க. இது கூடயே 4-5 ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ 2த்தையும் நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மசாலாவை எடுத்து பார்க்கலாம். இப்போ இதை ஷேப் பண்ணிக்கலாம். இது என்ன ஷேப் வேணால் பண்ணலாம், நம்ம இஷ்டம்தான். நான் இப்போது ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டிருக்கேன், அப்புறம் ரவுண்டு மாதிரி போட்டிருக்கேன். 2 கலந்து நிறைய இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், கையில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இதுக்கு எண்ணெயெல்லாம் போட்டு உருட்டணும்னு தேவையில்லை, அதுவே அழகாக வந்துடும். பாருங்கள், இப்படி எல்லா மசாலாவையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கி இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி போட்டு பரட்டிக்கங்க. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே போல் எல்லா பீஸையும் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கி கார்ன்ஃப்ளெக்ஸில் புரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை திரும்ப கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கி அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸில் புரட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு க்ரன்ச்சினஸ் நல்லா கிடைக்கும். இதுக்கு பேர் டபுள் கோட்டிங்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ டபுள் கோட்டிங் பண்ணுறோம்.
இப்படி எல்லாத்துக்குமே டபுள் கோட்டிங் பண்ணி வச்சுக்கலாம். இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயை நல்லா சூடானதும் இதை பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும். எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சு நம்ம போட்டோன்னா உள்ளே நல்லா வேகாது, வெளியில் மட்டும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும். இன்னொன்று எண்ணெய் நிறைய குடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமு இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு இதை பொரிங்க. இப்போ இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்படி திருப்பி போட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் சொன்ன அளவு 15 நக்கெட்ஸ் வந்திருக்கு. இதை கோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கோட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு ஜிப் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா அப்பப்போ நம்ம இதை எடுத்து பொரிச்சிக்கலாம். ஈஸியாக இருக்கும். 1 மாதம் வரைக்கும் இது நல்லாயிருக்கும். இப்படியே எல்லா நக்கெட்ஸையும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது, வெளியில் ஒரு மொறுன்னு சூப்பராக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு உள்ளே பிச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. நம்ம எப்போவும் வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நன்றி.